ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு பாரத் டெக் மேக்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து ஒரு போர்ட்டபிளான டேபிளை எப்படி நம்மளே பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம பண்ணுற இந்த டேபிள் வந்து நீங்கள் உங்கள் ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி மல்டிபிள் பர்பஸ்க்கு இந்த டேபிளை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு டேபிள் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு ஆன்லைன்லேயும் கடையிலையும் சர்ச் பண்ணும்போது தான் எல்லா டேபிளும் பார்த்தீங்கன்னா 400-500க்கு மேலே தான் ப்ரைஸ் இருந்தது. ஸோ இதெல்லாம் விட்டுட்டு நம்மளே ஒரு டேபிள் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற சின்ன ஐடியாவில் பண்ணது தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து டெக் ரிலேட்டடாக வரலனா கூட உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ வந்து நான் பண்ணேன். இந்த வீடியோவை வந்து டூ இட் யுவர் செல்ஃப், அதாவது DIY அப்படின்ற மாதிரி நீங்கள் இந்த வீடியோவை எடுத்துக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு கிளியரான ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு போகிற வீடியோஸோட அப்டேட்ஸ் வந்து உடனே கிடச்சிரும். சரி ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோவில் இந்த போர்ட்டபிள் டேபிளை வந்து PVC பைப்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். இந்த PVC பைப்ஸ் வந்து நார்மலாக நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, வீட்டுக்கு வந்து வாட்டர் கனெக்ஷன் கொடுக்கறதுக்காக இந்த பைப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த பைப் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் எந்த ஒரு டேமேஜ் ஆகாது அப்படின்னு சொல்லலாம். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ இந்த போர்ட்டபிள் டேபிளும் பண்ண போகிறோம். சரி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பெரிய PVC பைப்பை வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸ்க்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த PVC பைப்போடைய லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 இன்ச். இந்த 120 இன்ச் இருக்கிற இந்த PVC பைப்பை வந்து வீடியோவில் டிஸ்பிளே ஆகிற இந்த டிஃப்ரெண்ட் சைஸ்க்கு வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப சிம்பிள் தான், எதுவும் பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் உங்களுடைய மெஷர்மெண்ட் டேப் எடுத்துக்கோங்க. அந்த மெஷர்மெண்ட் டேப்பில் வந்து 20 இன்ச் மெஷர் பண்ணி அந்த 20 இன்ச்சில் 2 பைப்பை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 14 இன்ச்சை மெஷர் பண்ணி 14 இன்ச்சில் மறுபடியும் 2 பைப்பை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மறுபடியும் வந்து 12 இன்ச்சுக்கு மெஷர் பண்ணிவிட்டு 12 இன்ச்சில் வந்து 2 பைப்பை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் 3.5 இன்ச்சில் மெஷர் பண்ணி 3.5 இன்ச் சைஸில் வந்து 4 பைப்பை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் ஃபைனலாக வந்து 4.5 இன்ச்சை மெஷர் பண்ணி அதுலேயும் வந்து ஒரு 8 பைப்பை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த சைஸ் மெஷர்மெண்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வீடியோவில் டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். இந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் செய்கிற டேபிளுக்கு இந்த மெஷர்மெண்ட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் ரொம்ப பெரிய டேபிள் செய்யணும் அப்படின்னா இதே மெத்தடில் வந்து நீங்கள் சைஸை வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணி வேறு மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த பைப்லாம் எதை யூஸ் பண்ணி கட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த PVC பைப்லாம் கட் பண்ணுறதுக்கு தனியாக பிளேடு வந்து உங்களுக்கு லோக்கல் ஹார்ட்வேர் ஷாப்ஸில் கிடைக்கும். ஸோ நீங்கள் அந்த பிளேடை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா இந்த PVC பைப்லாம் வந்து ஈஸியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வீடியோவில் சொல்கிற இந்த எல்லா பைப்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் ஹார்ட்வேர் ஷாப்ஸில் வந்து கண்டிப்பாகவே கிடைக்கும். நீங்கள் அங்கே வந்து இதை செக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த பைப்ஸ்லாம் தவிர உங்களுக்கு 2 பொருள் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, T ஷேப்பில் இருக்கிற இந்த PVC பைப் வந்து உங்களுக்கு 8 தேவைப்படும். இதை வந்து நீங்கள் லோக்கல் ஹார்ட்வேர் ஷாப்ஸில் T ஜாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா தருவாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு 8 பைப் தேவைப்படும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பெண்டான PVC பைப் வந்து ஒரு 4 பைப் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ ஃபைனலாக ஒரு வாட்டி இந்த டேபிள் செய்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண பைப்ஸ் எல்லாம் வந்து இந்த வீடியோவில் ஒன்றா டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதை எல்லாத்தையும் ஒரு வாட்டி பாஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கலாம். சரி, இப்போ வந்து நமக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸில் வந்து பைப்ஸ் எல்லாமே வந்து ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். இதை வந்து இப்போ நம்ம ஒன்றா ஜாயின் பண்ணோம்னா நம்மளுக்கு டேபிள் வந்து ரெடி ஆகிடும். இப்போ நம்ம இந்த பைப்ஸ் எல்லாம் ஒன்றா ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த இடத்துல எந்த பைப்பை கரெக்டாக இன்ச் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றதுக்காக வந்து ஒரு டிராயிங் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். இந்த டிராயிங்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல எந்த இன்ச்சுக்கான பைப் வந்து வரணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். சரி வாங்க இப்போ நம்ம இந்த எல்லா பைப்ஸும் வந்து ஒன்றா ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்.
இப்போ நம்ம ஃபைனலாக இந்த பைப்ஸ் எல்லாம் ஒன்றா ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு போர்ட்டபிள் டேபிள் ஒன்று ரெடி பண்ணிட்டோம். இதை ஏன் நான் போர்ட்டபிள் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு இந்த டேபிள் வந்து தேவைப்படலைன்னா இந்த பைப்ஸ் எல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு கவரில் போட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு சில பைப்ஸ்லாம் வாங்கிட்டு இதே டேபிளை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேறு மாதிரி அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த டேபிள் வந்து வேஸ்ட் ஆகாது, உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கலாம். இதை வந்து ஒரு டேபிளாக யூஸ் பண்ணுறதுக்காக வந்து நான் மேலேயும் கீழேயும் வந்து ஒரு வேஸ்டான உட்டன் ஷீட்டை வந்து போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து ஒரு ஷெல்ஃபாவோ ஒரு டேபிளாவோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டேபிளுடைய மேக்கிங் காஸ்ட், அதாவது இந்த டேபிள் செய்கிறதுக்கு மொத்தமாக எவ்வளோ ப்ரைஸ் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த லென்த்தான பைப் வாங்குறதுக்கு வந்து ஒரு 150 ருபீஸ் செலவாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் அந்த டீ ஜாயிண்ட் அண்ட் அதுக்கப்புறம் அந்த பெண்ட் பைப் இது வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 ருபீஸ்க்குள்ளே தான் செலவாச்சு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 250 ருபீஸ் தான் செலவாச்சு. இதை தவிர்த்து உங்களுக்கு அந்த உட்டன் ஷீட்ஸ் வந்து வேஸ்ட்டாக வீட்டில் இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி என்கிட்ட உட்டன் ஷீட்ஸ் எதுவுமே இல்லை, நான் கடையில் தான் வாங்கணும் அப்படின்னா அது ஒரு 100 ருபீஸ் எக்ஸ்ட்ரா ஆகும். ஓவராலாக எப்படி பார்த்தாலும் ஒரு 300 ருபீஸ் 250 ருபீஸ்க்கே வந்து நல்ல ஒரு டேபிள் வந்து நீங்களே ரெடி பண்ணலாம். நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத வந்து கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை வந்து ஆல்ரெடி பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு எங்களுக்கு சரியாக தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஐடியாவில் தான் இந்த வீடியோ பண்ணோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் தேவைப்படுதுன்னா அதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பாரத் டெக் மேக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.